ஸ்ருதி செம கோவத்தில் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் போதுண்டா ரவி நிறுத்து, இதுக்கு மேலே எதுவும் வந்துட்டு முத்துவை பற்றி பேசாத, திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிற, நீத்துவை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீத்துவோடைய ஹோட்டல்லையும் ஃபுல்லாக எரிச்சு விட்டு வந்திருக்கான். இவனுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும், யார் இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் அதிகாரத்தை கொடுத்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏய், அவன் அவங்க பண்ணாங்க, நீ பார்த்தியா? முத்துவும் மீனாவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ நீ பார்த்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரியும் அவங்க பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிற நீ ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் ஏமா இவன் தான் முன்கோபியாச்சேம்மா, யாராவது ஏதாவது சொன்னால் உடனே பண்ணுவான் இவன். அது மட்டும் இல்லாமல் இவனே போய் மிரட்டிட்டு வந்திருக்கேன்னு இவனே ஒத்துக்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, மிரட்டிட்டு வந்தது முத்து தான், இல்லைனால சொல்ல. ஆனால் இந்த வேலையை முத்து பண்ண கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேறு யாரும் இல்லை, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. ரவி என்ன சொல்கிற நீ, ஏதாவது வளர்றிய நீ, முத்து மேலே பழி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக உண்மையிலே நீ போட்டுக்கிட்டியா பழி தூக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது தைரியமாக சொல்கிறேன், அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையால தான் சொல்கிறியா, எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லூஸ் மாதிரி நான் பண்ணனா இல்லை அந்த நீத்து பண்ணாளா? நீயும் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, அவளும் இந்த மாதிரி தொழில் போட்டியில் பண்ணியிருக்காங்கிறத கேள்விப்பட்டோன்னே எனக்கு அவ்வளோ தெரியுமா காண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் தான் என் ஹோட்டலில் வேலை செய்கிறாருல, அதான் உனக்கு ஜூனியராக இருந்தான்ல, அவன் அங்கே தானே முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தான். நீத்து ஹோட்டலில் போயிட்டு மறுபடியும் என்ன தான் நடக்குது எதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த ஹோட்டல் விட்டு நான் இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லி பேச்சு கொடுக்கலான்ட்டு அங்கே போய் பேசியிருந்திருக்கான். அப்போ தான் நீத்து சொல்லியிருந்திருக்காங்க, காம்படிஷன் இருக்கிற அந்த ஹோட்டல் என்னைக்கு இருந்தாலும் அது நாளைக்கு எங்கள் கையில் தான் வரப்போகுது, அதனால் நீங்கள் இங்கே வேலை செஞ்சா என்ன அங்கே வேலை செஞ்சா என்ன, கூடிய சீக்கிரம் அந்த ஹோட்டல் என் பேருக்கு மாறப்போகுது அப்படின்லாம் பேசியிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவளே சொன்னதை இங்கே பாரு இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவை ப்ளே பண்ணுறாங்க. அதில் நீத்து சொல்கிறாங்க, அந்த ஹோட்டல் எப்படி இருந்தாலும் எனக்கு தான் வரும், இப்போ தான் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பிரச்சனை வந்திருக்கு, ஸ்ருதி எப்படி இருந்தாலும் ரவியை விட்டுட்டு போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி ரவிக்காக தான் அந்த ஹோட்டலே ஆரம்பித்தா, அதனால் ரவியே வேண்டாம்னு நினைக்கிறப்ப அதுக்கப்புறம் அவள் கண்டிப்பாக ஹோட்டலை ரன் பண்ணுவாங்கிற அவசியமே கிடையாது. அவளுக்கு என்ன காசு இல்லையா பணம் இல்லையா, அவங்க வீட்டில் அவ்வளோ கோடீஸ்வரங்க, அதனால் கண்டிப்பாக அந்த கடையை விற்க தான் சேல் பண்ண தான் பாப்பா, அப்போ பார்த்து நான் வாங்கிக்குவேன், அதனால் நீங்கள் அங்கேயே வேலை செய்யலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இதை கேட்டனும் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் எப்படி நான் சும்மா இருக்க முடியும், அதனால தான் போய் அவள் ஹோட்டலவே கொளுத்தி விட்டா ஆளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளை வச்சு அவள் கையை காலையை உடச்சு விட்டா, இனிமேலாவது அவள் இதில் வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, உனக்காக தான் நான் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருக்கேன், கேஸ் கொடுத்தாலும் அதான் நீ இருக்க வெளில எடுத்துட மாட்டியா, இல்லை எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க வெளில எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு இங்கே சுதாவும் அதே போல் இங்கே ஸ்ருதியோடைய அப்பாவும் வராரு. வந்துன்னு எதுக்கு ஸ்ருதி இப்படி பண்ணி வச்சிருக்கிற நீ, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எதுக்கு அங்கே போய் அந்த ஹோட்டல் எல்லாம் அடிச்சு நொறுக்கிருக்கிற நீ, நாங்கள் கூட எதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் நீ எங்களை விட ஃபாஸ்ட்டாக இப்படி பண்ணி வச்சிருக்கிற நீ, ரொம்ப தப்பு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அவனால தான் இப்போ இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது மாதிரிலாம் நீ பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கா, அதவே கரெக்டாக பண்ணி வச்சிருக்கிறீ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இதுக்கு மேலே அவள் நம்ம வழியில் வரவே மாட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து பேசிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்தாங்க வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறாங்க. அப்போ நீத்து சொல்கிறாங்க, நான் அந்த ஹோட்டல் தொழில் பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, ஸ்ருதி எப்படியாவது கஷ்டப்படுத்தணும், ஸ்ருதியும் ரவியும் பிரித்தோம்னா அந்த ஹோட்டல் நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு ஸ்ருதி, உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் வேதனை இருந்திருந்தால் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க, ஆனால் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அதுக்கான தண்டனை தான் இது, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஏன் இப்படியெல்லாம் மாறிட்டேன்ட்டு, இது மாதிரி டைப்லாம் நான் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரவிக்கு உங்களுக்கு எப்போவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்களும் ரவியும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்னு தெரிஞ்சு நான் இது மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் ரவி மேலே நீங்கள் கோவப்பட்டது கூட சந்தேகப்பட்டலாம் கோவப்படலை, எம்எல்ஏ இருக்கிற கோவத்தை தான் நீங்கள் ரவி மேலே காமிச்சிருக்கீங்க, இதுலேருந்து எனக்கு தெரியுது, எனக்கு இவ்வளோலாம் பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் அவள் கோர்ட்டு கேஸ்ன்னு இதுக்கப்புறம் எப்படி போவா, அவளுக்கு தான் இதோட முடிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் அவள் என்னுடைய சாப்டருக்குள்ளே வரவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு பார்த்தியாடா ரவி, என் மேலே கோவப்பட்டேன், உன் பொண்டாட்டி தான் உன் மேலே இருக்கிற கரசனத்தினாலையும் நீயும் ஸ்ருதியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் ஒன்றுமே புரிஞ்சுக்காம நீ வாட்டுக்கு ஏன் சட்டை இழுத்து பிடிக்கிறீல்ல, என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை உனக்கு அவ்வளோதானடா, ஆனால் இந்த வீட்டில் எந்த தப்பு நடந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் அந்த தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு வரீங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் என் மேலே மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் என் மேலே நம்பிக்கை யாருக்குமே கிடையாது, அப்பா ஒருத்தர் தவிர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா, நான் உன்னை எதுவும் சொல்லலை, சொல்கிற பொதுவாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டேன்னா ஸ்ருதி, இங்கே பாருங்க, சாரிங்க முத்தோ, எங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் இன்வால்வ் ஆகி தானே உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட வீடு அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே இங்கே ரவியும், மன்னிச்சிருடா, தயவுசெய்து மன்னிச்சிருடா, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லை, மன்னிச்சிருடா முத்து ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல விடுடா, எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நீயும் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா இப்படி பண்ணியிருந்துருக்கூடாது, ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா இங்கே ஸ்ருதியோடைய அப்போ உங்கள் பேச்செல்லாம் நீங்கள் அப்புறமேல் பேசிக்கிங்க.
மாப்பிள இதுக்கு மேலே நீங்கள் என்னதான் பண்ணுறதா ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வேலை பார்த்த ஹோட்டலுக்கு இனிமேல் வேலை பார்க்க முடியாது. இனிமேல் அந்த பொண்ணே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் அங்கே வேலை பார்க்க போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது என்ன, ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போய் வேலை பார்க்க போகிறீங்களா, இல்லை நீங்களே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, ஏதாவது சொல்லுவீங்களே அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இல்லைங்க அங்கிள், என்ன அதை பற்றி எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பணம் தேவை இருந்தாலும் தயவுசெய்து என்கிட்ட கேளுங்க. நீங்கள் இனிமேல் வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா போக மாட்டோம். உங்கள் போக்கில் விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இனிமேல் நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அங்கிள் இப்படியெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, நீ நல்லா வேலை செய்கிற, உன் கையில் திறமை இருக்குது, இல்லைன்னாலும் சொல்லலை. உனக்காக தான் என் பொண்ணு மெனக்கட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் நீ அதையெல்லாம் விட்டுட்டு அவளை வந்து பொறுப்படுத்தாமல் நீ வாட்டுக்கு வந்து தனியாக சொந்த காலில் தான் நிற்ப, அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. இங்கே பாரு, இனிமேல் ஒன்றா வந்து நீ வேலை புதுசாக நீயே பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட பரவாயில்ல, சின்னதாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. அதை தவிர்த்து நீ இந்த புதுசாக வந்து போய் வேறு ஹோட்டலில் போய் வேலை பார்க்குற அப்படியெல்லாம் போகாது. அப்படி உனக்கு வேலைக்கு தான் போய் ஆகணும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீ ஹோட்டல் ஆரம்பிக்க போகிற, ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னா கூட ஒன்றும் தப்பே இல்லை. நீ ஸ்ருதியோடைய ஹோட்டலுக்கு போய் வேலைக்கு போய்க்கோ. அவள் எப்போ போல் நீ வந்து அங்கே வந்து வேலைக்கு போகிற மாதிரி போ, அவள் சம்பளம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அங்கிள், நான் என்னதான் இருந்தாலும் ஸ்ருதியோடைய ஹோட்டலுக்குலாம் நான் வேலைக்கு போகிறது கிடையாது. நான் சின்னதாகவே ஒரு கம்பெனி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு என்ன பணம் தேவையாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் அங்கிள், பணம் உங்ககிட்ட வாங்குற மாதிரி இருந்தால் நான் ஸ்ருதி ஹோட்டலுக்கே நான் போயிட மாட்டேனா. இது அங்கே பாருங்க, ஏன்னா நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவே அவங்ககிட்ட இருந்து கூட நான் பணம் வாங்க மாட்டேன். நான் வெளியில் நான் ட்ரை பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவோ ஆனால் இனிமேல் வந்து அந்த பொண்ணு இருக்கிற பக்கம் தயவு செய்து தலை வச்சு கூட படுக்காதீங்க. அந்த பொண்ணோடைய நம்பர் கூட பிளாக் பண்ணி வச்சுருங்க, கால் பண்ணால் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு சுதாவும் இவங்களும் கிளம்பிடுறாங்க. அடுத்த ஸ்ருதி கிட்ட வந்துட்டு விஜயா கேட்குறாங்க. என்னம்மா பொண்ணு இங்கே வந்துட்டு இல்லை, நீ அவ்வளோதானப்பா, அப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏற்கனவே இந்த மனோஜ் பிரச்சனை வேறு ஓடிட்டு இருக்குது, அங்கே ஒரு கேடு கட்டவ என்னென்னவே வேலை பார்த்துட்டு இருக்கிறா. நீயும் போயிட்டே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த வந்த 3 மருமகளே நீ ஒருத்தி தான்மா கொஞ்சம் பணக்கார பொண்ணாக இருக்க அப்படிமா சொல்கிறாங்க. என்னங்க ஆண்டி இன்னும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஸ்ருதி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நீங்கள் எப்போவுமே வந்து மணியை வச்சு தானே நீங்கள் பேசுகிறீங்க எல்லாத்த பற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு பலகுரல், உனக்கு இப்போ தான் தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் இப்போதைக்கு இங்கே வந்து இருக்க போகிறது இல்லைங்க ஆண்டி, கொஞ்ச நாள் ஆகும் நான் வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, அதான் எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சது நான் தானே, இவன் ரவி எதுவும் பண்ணலையே, ரவி எந்த எஃபர்ட்டும் போடலையே. ஏன் இப்போ வந்துட்டு முத்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி தான் தப்பாக நினச்சி வந்து முத்துவை தான் திட்டினாலும் அவளிஞ்சு, அப்பாடி இனிமேலாவது அவளுக்கு கொஞ்சமாக புத்தி வருமானு கூட அவள் யோசிக்கவே இல்லையே, என்னை பற்றி அவன் என்னைக்கு யோசிச்சிருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் தாங்க ஆண்டி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் வாய் திறக்கணானா பாருங்கள் எப்படி நின்றுட்டு இருக்கிறான் பாருங்கள், இப்போ கூட அவனுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணல பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி, நான் சாரி கேட்டால் தான் நான் மனசளவில் எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கஷ்டமாக இருக்குது, நீ இங்கே இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, இருக்கிறப்பெல்லாம் 2 பேரும் சண்டை போட்டு தான் இருப்போம், இல்லைனால இல்லை, ஆனால் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியல, உண்மையாலுமே மன்னிச்சிரு, போதும் எனக்கு இந்த இந்த இப்போ இது கொடுத்தில்ல, அதுவே தண்டனை கொடுத்தி அதுவே போதும், தயவுசெய்து போய் எல்லாம் பொட்டி பிடிக்கல எடுத்து வந்துரு, இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்டதுக்கப்புறம் தான் நீ சொல்லுவேன் அப்படி தானே, சரி போய் எங்கள் வீட்டில் போய் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு, ஏமா உன் திங்ஸ் தான், ஏன் அவர் போய் எடுத்துகிட்டு வரக்கூடாதா, என்னாச்சு, ஏன் என்கிட்டயே அவர் போகக்கூடாதா என்ன, நல்லா அவர் போகலாம், அவர் போய் எங்கள் வீட்டில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வரட்டும், போகிறப்ப நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போனேன்ல, அவன் போய் எடுத்துகிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போவே போய் 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரின்னு சொல்லிட்டு இங்கே ரவி எழுந்திரிச்சு ஓடுறாரு. இதை பார்த்துட்டு விஜயா, நமக்கு வந்து பசங்களாம் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க.